சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு மொழியை வைத்து திமுக நாடகமாடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். மேலும் பீகார் அரசால் நிதியை பெற முடியும் போது 39 எம்பிக்களை கொண்ட திமுக அரசால் ஏன் பெற முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டுக்கு எந்த தத்துவ நிலைப்பாட்டிலையும் உறுதிப்பாடு கிடையாது, உறுதி கிடையாது. சும்மா அது பேசும். தேர்தல் நேரத்தில் இப்ப எங்களை போன்றவர்கள் எதிர்த்து கடுமையா சண்டை போடுவோம். இந்தியை ஆமோதிக்க முடியாது, புதிய கல்விக் கொள்கை எதுக்குற மாதிரி ஒரு நாடகம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுச்சு, தமிழ்நாடு அரசு ஏற்றுச்சு, செயல்படுத்திருச்சு வெவ்வேறு பெயர்ல. அதுல இப்ப மும்மொழி கொள்கையை அவங்க தீவிரப்படுத்தும் போது இது எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு எங்க இல்ல இந்தி, எங்க இல்ல. கட்சிக்காரன் ஏறி இந்தி அழிக்க போறேன்னு போயிட்டு இங்கிலீஷ் அழிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே இருக்க இங்கிலீஷ பாருங்க, இருக்கு விளைவில் இல்ல. இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னே தெரியல. சொல்லுவாங்க அவங்க, அது அந்த மாதிரி கடுமையான போராட்டங்களை எல்லாம் செய்து அதை தடுக்க மாட்டாங்க, அந்த நிதியை பெற மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து புலம்புவாங்க, எங்களுக்கு நிதி தரல, நாங்க என்ன செய்ய முடியும், நாங்க என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிம்பாங்க. புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு சொல்லுங்க? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்கு? இவ்வளவு வலிமை மிக்க அதிகாரம் எதுக்கு? எனக்கு தரல, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கறதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி, எதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம்? பீகாரால பெற முடியுது, உங்க